ஹலோ, நான் பேசுறத கொஞ்சம் கவனிங்க, யோசிங்க. எனக்கு ஒரு ஆசைப்பா, அரசியல் சீர்திருத்தம் தமிழ்நாட்டில் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ 2026 தேர்தல் அதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. யார் நடக்கணும் அப்படின்ற இதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷன், அரசியல் சூழல் எப்படி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி இன்னொரு கட்சியை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த கட்சி அந்த கட்சியை சொல்லுவாங்க, இப்படி மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ளே ஒரு அப்படியே பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா, நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பழசை பத்தி பேசுவாங்க, பாஸ்ட் பத்தி. இப்படி நாங்க அந்த வருஷத்துல நாங்க இருக்கும்போது அப்படி பண்ணல சார், இப்போ என்ன சார் பண்றீங்க, இப்போ எனக்கு என்ன சார் பண்ணிடுறீங்க, எனக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க, அதுக்குரிய தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்ற கேள்விலாம் ஜாஸ்தியா வருது. ஸோ இப்போ உள்ள கட்சிகள் பெரும்பான்மையா பாஸ்ட்டை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து அதிகாரத்திற்கான அரசியல். ஸோ இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அதிகாரம் வேணும் அப்படின்றதுக்காக ஆக்ரோஷமாக பேசுறது, அடுத்து என்னென்னாலும் பண்ணுவாங்க, அடிதடி முதற்கொண்டு என்னென்ன, அதெல்லாம் பேப்பர்லாம் நியூஸில் நீங்களே வாசித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இப்படி தான் அரசியல் சூழல் இருக்குது. ஸோ நம்மளும் நியூஸ் பேப்பர்லாம் இயல்பாக வாசிக்க முடியுது. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ். அரசியல் கட்சி எல்லா கட்சியோட நோக்கமும் ஒண்ணுதான், மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றது. ஸோ இந்த நோக்கத்தோட எல்லா கட்சியும் திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயங்கள் நடந்தா எல்லா கட்சியும் முழு பொறுப்பெடுத்து ஒரு கட்சியை குறை சொல்லி இந்த கட்சியை குறை சொல்லாம, ஓகே இனிமே அந்த தப்பு தமிழ்நாட்டில் எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படின்ற அளவு ஒரு சட்டம் ஒழுங்கு முதற்கொண்டு அனைத்திலும் ஒரு சீர்மிகு ஒரு அரசியல் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் விஷன், ஒரு தரிசனத்தோட 2031 தமிழ்நாடு எப்படி இருக்கணும், ஸோ அதற்கு எப்படி என்னென்ன விஷயங்களை நம்ம பண்ணணும், ஸோ அப்படி சின்ன சின்ன விஷயத்தையும் மைன்யூட்டாக டீட்டெயில்டாக அவங்க திங்க் பண்ணி பண்ணணும். ஸோ அடுத்து மக்களுக்கான அரசியல், மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன உண்டோ ஸோ அதை மட்டுமே யோசிக்கணும், அதை மட்டுமே செயல்படுத்தணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நான் ரொம்பவே என்ன சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ தேங்க்யூ.